என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். திரு எடப்பாடி அவர்கள் இந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறார் பிஜேபியை. பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க தேவையில்லாம மோடிஜி அவரோட கட்டுப்பாடுல இருக்காரா, இவர் அவர் கட்டுப்பாடுல இருக்காரா? அவர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் நேஷன். தலைவர் இல்லாத தமிழ்நாடு பிஜேபி இப்ப எப்படி இருக்கு? தலைவர் இல்லாத தமிழ்நாடு பிஜேபியா? அவர் என்ன வேற கண்டத்துக்கு போயிட்டாரா இல்ல வெளிநாடு போயிட்டாரு? வெளிநாடு வேற ஒன்றும் மார்ஸ் வீனஸ்கெல்லாம் ஒன்றும் போலியே. அவரு 3 மாசத்துக்கு தமிழ்நாடு பிஜேபியில தலைவர் இல்ல தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் அவரு தான். தலைவர் இல்லைலாம் கிடையாது, அவர் தான் தலைவர். அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக எங்களோட பேசிட்டு இருக்காரு, எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. முன்னாள் நேற்று கூட பேசினாரு, நேற்று கூட பேசினாரு. இப்போ செப்டம்பர் 17க்கு பிரதமருடைய பிறந்த நாளைக்கு நம்ம நிறைய நிகழ்ச்சிங்க பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. எவ்வளோ மெம்பர்ஷிப் வந்திருக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஈஸ் ஆன் இஸ் டியூட்டிஸ், அவ்வளோதான். இருந்தாலும் கூட இங்கே மெம்பர்ஷிப் டிரைவ் தவிர வேறு எந்த ப்ரோக்ராமும் எங்களால் பண்ண முடியாது. உங்களுக்கு எங்களுடைய பார்ட்டியினுடைய இது என்னென்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா, டெல்லியில் இருந்து 3 மாதத்துக்கு எந்த நிகழ்ச்சியும் இருக்கக்கூடாது. ப்ரொட்டஸ்ட்ல இருந்து எல்லாமே நீங்கள் 3 மாதம் உங்களோட ஃபுல் எஃபர்ட்ஸுமே மெம்பர்ஷிப், கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை, அதுதான் நம்மளுடைய மெயின் இது. 3 மாதத்துக்கு, இந்த 3 மாதம் முடிக்கிறதுக்குள்ளே வந்துடுவார். ஆனால் அண்ணாமலையோட இது நாள் வரை அந்த செயல்பாடுகளை வச்சு பார்க்கும் பொழுது அண்ணாமலை அப்படின்னா பிஜேபிக்கு அல்லது பிஜேபி மற்ற தொண்டர்களுக்கோ மற்ற தலைவர்களுக்கோ ஒரு பலம் ஒரு சக்தி அப்படி இருந்தாரு. என்னதான் இப்ப தலைவர் கூட இல்லாதனால அந்த பலம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியான ஒரு பிம்பம், ஒரு ஃபீல் இருக்கும். மிஸ்ஸிங் ஃபேக்டர் கண்டிப்பா இருக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யுஎஸ்க்கு போய் 1 மாசம் ஆகுதா தெரியல, எனக்கு 15-20 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்ப திமுக இயங்காம இருக்கா? அவர் முடிஞ்சு போனா 2 வாரம் ஆயிருக்கு, இன்னும் சில நாட்கள் இருக்கலாம், அவர் ரிட்டர்ன் வந்துட போறாரு. அண்ணாமலை முதல்வர் யுஎஸ்ல போயிட்டு 15-20 நாளா இருக்காரு. நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க. பிரதமர் போனாவே 2 நாளைக்கு மேல 3 நாளைக்கு மேல அங்க வேலை கிடையாது. அவரே இன்ஃபேக்ட் பிரதமர் ஐ டோன்ட் திங்க் 3 நாள்லாம் தங்கியிருக்காரானே எனக்கு தெரியல. யுஎஸ்லாம் இன்னைக்கு போவாரு, நைட்டு அந்த ஃபுல் நைட்டு, அந்த மறுநாள் அதோடு முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுவார். நம்மால் போயிட்டு 20 நாள் ஆகுது. சிஎம் நாங்கள் கட்சி, நாங்கள் ஆப்போசிஷன் பார்ட்டி எல்ஓபி கூட கிடையாதுல்ல நாங்கள் அசம்பிளியில். பட் நீங்கள் சிஎம் இல்லாத தமிழகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒட்டுமொத்த கேபினெட் மினிஸ்டர் இங்கே தானே இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த பிஜேபி இங்கே தானே இருக்கும், எல்லா லீடர்ஸ் இங்கே தானே இருக்கும். கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கோங்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதனால கேட்க பலம் ஒரு மித்து இருக்கு இல்லையா? அண்ணாமலை இருந்தா ஒரு பலம் அப்படி இருக்கு, அதுதான் மித்து. அது மித்து நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. அவர் எங்கேயுமே போகலன்னு சொல்றேன் நான் தான். இங்கேருந்து லண்டனுக்கு 8 ஹவர்ஸுங்க, டைரக்ட் ஃபிளைட் 8 ஹவர்ஸ். நாளைக்கு காலையில் அவர் தமிழ்நாட்டில் இருக்கணும் ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்ததுன்னா 8 மணி நேரம். இங்கேருந்து டெல்லிக்கு போயிட்டு வர டைம் 8 ஹவர்ஸ். இங்கேருந்து டெல்லிக்கு போகிறதுக்கு 3.5 மணி நேரம், திருப்பி வரதுக்கு 3.5 மணி நேரம், 7 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. அதே தான் லண்டன். எங்கே இருக்கும் நம்ம உலகம்? எங்கேயோ இருக்கு. யூஎஸ் ஆனீங்க 25 மணி நேரம் டிராவல் பண்றதுக்கு, லண்டன் இங்க பக்கத்துல இருக்கு. ஆனா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணாமலை 3 மாசம் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டாரு, வெளிநாடு போயிட்டாரு. ஆனா எனக்கு அப்புறம் அந்த 3 மாசத்துக்கு இவங்க தான் கட்சியை வழி நடத்தணும் அப்படின்னு அண்ணாமலை தான் அறிவிக்கணும். ஆனா அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் கட்சியை அறிவிக்குது ஒரு வழிகாட்டுதல் குழு, 6 பேர் கொண்ட குழு. அதை ஏன் அண்ணாமலை அறிவிக்கல? அதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கு? இது நேஷனல் பார்ட்டி. நேஷனல் பார்ட்டி திமுக மாதிரி, அதிமுக மாதிரி, தேமுக மாதிரி, தேமுதிக மாதிரி, விஜய் கட்சி மாதிரிலாம் இயங்க முடியாது. இந்த நேஷனல் பார்ட்டியில் எவ்ரி டிசிஷன் வில் பி டேக்கன் பை தி டெல்லி. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் நம்ம. அந்த டிசிஷனை கன்சல்ட் நம்மளோட பண்ணுவாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் கன்சல்டேஷன் சொல்லலாம், அட்வைஸ் சொல்லலாம், இல்லை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். பட் டிசிஷன் வில் பி அனௌன்ஸ்டு பை தம். எங்கள் எம்எல்ஏக்கு சீட்டு கூட ஸ்டேட் பிரசிடென்ட் அனௌன்ஸ் பண்ண முடியுமா? டெல்லியில் இருந்தால் எம்எல்ஏ லிஸ்ட்டு வரும், எம்பி லிஸ்ட்டு டெல்லியில் இருந்தால் வரும். கரெக்டுங்களா? எல்லா ஸ்டேட் பிரசிடென்ட் எங்கேருந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க? டெல்லியில் இருந்தால் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ப்ரொசீஜர், பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். கரெக்ட் தான். பட் அண்ணாமலை லீடரா இருக்கும்போது இந்த கமிட்டி அறிவிச்சிட்டு போயிருக்கலாமே. இந்த கமிட்டி வாஸ் கன்சல்டட் வித் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அண்ட் அனௌன்ஸ்டு. யார் இருக்கணும்ன்றத ஒரு முடிவெடுத்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி தான் அனௌன்ஸ். அந்த 6 பேர் கொண்ட அந்த வழிகாட்டுதல் குழுவை நியமிச்சது அண்ணாமலையோட ஆலோசனை பேரில், அண்ணாமலையோட கன்சல்டேஷன். அப்புறம் ஏன் அந்த குழுவை அண்ணாமலை அறிவிக்கல? அந்த 6 பேர் பண்ண முடியாது நம்ம பார்ட்டில. சரி, அண்ணாமலைக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கக்கூடிய அமர் பிரசாத் பேரை ஏன் இடம்பெற? எனக்கு இன்னும் 55 வயசு ஆகல, நான் இன்னும் 37ல இருக்கேன். அதை வழி நடத்தக்கூடிய அத்தனை பேருமே மூத்த ஒரு நம்பிக்கையே இருக்கீங்க. மூத்த அரசியல்வாதிங்க, மூத்த கட்சியில இருக்க மூத்த தலைவர்கள், எங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தான்
அதனுடைய வழிகாட்டு குழுவிலேயே இருக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ என்ன போட்டிங்கன்னா இன்னும் 2 பேர் வருவாங்க, எனக்கும் அந்த வாய்ப்பு வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் அது வந்து இந்த அப்ப நீங்க உங்களை யங்ஸ்டர்ஸ்னு ஒத்துக்கிறீங்க. அது ஆமாம்மா, யூத் தானே. நாங்கள் 30s இருக்கும்போது யூத் இல்லாமல் வேற என்ன ஏங்க. 60 வயசுல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இளைஞர் அணி தலைவராக இருந்தார். அதையே ஒத்துக்கிட்டீங்க நீங்கள். நாங்களாம் 30s இருக்கணும், 40 கூட தொடலை. நாங்கள் எனக்கு தலைவரோட 2 வயசு கம்மி. அதனால வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து மற்ற ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட கொடுத்துருக்காரு. அது வந்து அவர் சொல்லுவார், we are working on it. பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஊடகங்களை இப்ப விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிரதமர் மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இடையே என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை? நீங்க சொல்லிதான் எனக்கு பிரச்சனைனே தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி பேசும்பொழுது, என்னை இந்த பூமிக்கு அனுப்பியதே கடவுள் தான், சாதாரண மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் என்னிடம் இல்லை, என்னிடம் இருக்கக்கூடிய ஆற்றல் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆற்றல், என்ன இந்த பூமிக்கு கடவுள் அமைச்சிருக்காருன்னா ஏதோ சில காரியங்கள் இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. அதற்கு பதிலளிக்கக்கூடிய விதமா சமீபத்துல கேரளாவில் நடந்த ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் வந்து மோகன் பகவத் பேசும்பொழுது, நீங்க கடவுளா இல்லையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும், அதை மக்கள் தான் சொல்லணும், நீங்க கடவுள்னு நீங்களே உங்களால அறிவிச்சுக்க முடியாது அப்படின்னு பதிலளிச்சது ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்குமான ஒரு பெரிய ஒரு பகையை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு எல்லா அரசியல் விமர்சகர்களும் விவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பிஜேபிக்குள்ளே இருக்கிறதுனால என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்தோம். மதிப்புக்குரிய மோகன் பாகவத்ஜி வீடியோல பேசுனதா சொன்னதை நான் பார்க்கல. பொதுக்கூட்டத்துல நீங்க பாத்தீங்களா அந்த வீடியோவை? வீடியோ பார்க்கல, ஆனா அந்த அறிக்கை அந்த செய்திகள் எல்லாமே எல்லா ஊடகங்களும் அந்த செய்தியை கவர் பண்ணிருக்காங்க. எல்லா ஊடகத்திலையும் அந்த செய்தி பதிவாயிருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் எப்படி வேலை செய்யணும்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நான் அதான் கேட்கிறேன், மோகன் பாகவத்ஜி நீங்க சொன்ன கருத்தை சொன்னாரா? சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. வீடியோ காட்டுங்க. கூடிய எஸ்.எஸ். ஸ்ரீராம் ஒத்துக்கிட்டாரு, சூர்யா ஒத்துக்கிட்டாரு, அவங்களும் அவங்களுடைய கருத்தை வழிமுறைஞ்சிருக்காங்க. அமர் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, மொழிகளை உருவாக்க முடியும்னு சொல்றாங்க. அமர் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா பிஜேபியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஒத்துக்கிறாங்க. அமர் ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன அது பிரச்சனைன்னு கேட்கிறேன். நீங்க சொன்னாரான்றதே எனக்கு கான்ட்ரவர்சின்ற, அப்படி ஒரு கருத்தை அவர் சொன்னாரான்றதே எனக்கு தெரியலன்ற. ரெண்டாவது வந்து எங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ன்றது எங்களுடைய தாய் அமைப்பு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன். அதனால பிரதமர் மோடி அதிகாரத்தை ஆர்எஸ்எஸ் கட்டுப்படுத்த நினைக்குதா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இயல்பா முன்வைக்கப்படுது. கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. நாங்க ஆல்ரெடி அந்த கட்டுப்பாட்டுல தான் இருப்போம். எதுக்கு கட்டுப்படுத்தணும்? ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுல தான் நாங்க இருப்போம். அது என்ன உங்களுக்கு டவுட்டு? அது டவுட்லாம் உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். நாங்கள் ஆல்ரெடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிடையாதுங்க, பிஜேபியில் இருக்கக்கூடிய, பிஜேபியில் நீங்கள் மெம்பர், தொண்டர், நீங்கள் வந்து காரியகர்த்தா, லீடர், என்ன பொறுப்பில் இருந்தாலும் சரிதான், நீங்கள் அந்த இதுலேயே அந்த ப்ராசஸ்லேயே நீங்கள் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருப்பீங்க. அவங்களுடைய வழியை அவங்க வந்து நமக்கு வந்து வழி நடத்துவாங்க. பட் அவங்க பொலிட்டிக்கலாக நல்லா பெருசாக எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து நேஷ்னலிசம், டிவினிட்டி, டெம்பிள்ஸு, சோஷியல் ஒர்க்கு, அவங்களோட அமைப்புங்க பாருங்க, விஸ்வ இந்து பரிஷத்துன்னு இருக்கும், இந்து முன்னணின்னு இருக்கும், தர்ம ஜாகரன், 32 அமைப்புகள் கொண்ட 30 மேலேயே இருக்கு, ஏபிவிபி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்துன்னு இருக்கும், பிஎம்ஐ பாரத் மஸ்தூர் சங்கம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி வந்து அவங்க அமைப்புகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய கிளை. அதுல பிஜேபி ஒரு அமைப்பு, கிளை அமைப்பு. அதுல வந்து ஒருவேளை ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் விலகி நின்று சுயமா இதுக்கு முன்னாடி மூத்த தலைவர்கள் ஒத்துக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, எங்க ஒத்துக்கிட்டாங்கல்லாம்? நேற்று விவாத மேடையில கூட ஒத்துக்கிட்டாங்க. என்ன விவாத மேடை? பிஜேபி சேர்ந்த சூர்யா கூட ஆர்எஸ்எஸ் கீழே தான் மோடி இருக்காரு அப்படிங்கறதையும் பகிரங்கமா ஆர்எஸ்எஸ் கீழே மோடி கிடையாதுங்க, ஆர்எஸ்எஸ் கீழே மொத்த பிஜேபி இருக்குன்னு சொல்றேன். அப்ப இதையும் உறுப்பினர் தானே மோடி அவர்களுமே, எல்லாருமே பிஜேபி உறுப்பினர் தானே. அப்ப அது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு பேரண்ட் ஆர்கனைசேஷன். நீங்க இப்ப ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு, அதுக்கு வந்து பேரண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்கும். அந்த கம்பெனி தான் எல்லா ஷேரும் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனி தான் இந்த கம்பெனிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த இடத்துல இருக்கிறது ஆர்எஸ்எஸ். அதை நம்ம மதிக்கிறோம். அதில் இருந்ததுனால தான் கட்சியில் இருக்கேன். இப்போ நான் எல்லாம் இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ், இந்த ஒரு ஐடியாலஜி இருக்கிறதுனால தான் பிஜேபியில் நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். நம்மளுடைய சித்தாந்தத்தில் வந்து போயிட்டு இருக்கோம், இந்துத்துவ கொள்கையில நம்ம நிற்கிறோம். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் மோடிஜி வந்து அவரோட கட்டுப்பாட்டில் இருக்காரா, அவர் கட்டுப்பாட்டில் இருக்காரா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் நேஷன். இல்ல, உங்களுடைய சேர்ந்தவர் சொன்னதான் அவர் 140 கோடி மக்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பார்.
நல்லா 140 கோடி மக்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பிரதமர் மோடியே ஏன் RSS கட்டுப்படுத்த நினைக்குது அப்படிங்கறதா இங்க விவாத பொருளா மாறி அது நீங்க சொல்றீங்க, நான் சொல்லல, விவாத பொருளா மாறி இருக்கு. அதான் நான் உங்கள்ட்ட கேள்வியா கேட்கிறேன். இது வேறங்க. விவாத பொருளை நீங்க உருவாக்குறீங்க. நீங்க என்கிட்ட வரும் பொழுது நீங்க என்ன சொல்லணும், மோகன் பாக்வத்ஜி இல்லை எப்படியேற்பட்டவங்க யாரா இருந்தாலும் என்ன ஸ்டேட்மெண்ட், ஒரு க்ளோஸ் டோர் மீட்டிங்ல என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. வெளியே வரும்போது பல செய்திகளை கசையும். அதுக்கு உடனே வந்து நம்ம வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ராங்கா சொல்றேன், ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தரை ஃபேவரபுளாக பேசிடலாம். இப்போ நான் எனக்கு ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காக நான் இப்போ பேசிட்டு போக முடியும் என்னால். பட் அது நான் ஆள் கிடையாது. நான் இன் ஜென்ரலாக சொல்கிறேன், அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் ராம ஜென்ம பூமி போது கூட அங்கேயே வந்து பெரியவர் இருந்தார், மோகன் பாக்வத்ஜி இருந்தாங்க, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இனாகரேட் பண்ணுறாங்க, சேர்ந்து தான் ஸ்தாபனம் பண்றாங்க. அதனால வந்து அதெல்லாம் வந்து சும்மா ஏதாவது ரூமர்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பிரச்சனைன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட முடியுமா? பிரச்சனையே இல்லைன்னா அப்புறம் பிரச்சனை என்னத்த சொல்றது? பிரச்சனையே இல்ல, பிரச்சனையே இல்லை, பிரச்சனையே இல்ல. பிரச்சனையே என்ன பிரச்சனை இருக்கு? அதுதான் நான் திருப்பி கேட்கிறேன், எங்க பிரச்சனை இருக்கு? இப்ப RSS மாநாடு நீங்க சொன்ன கேரளா மாநாடுக்கு எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி வந்தாருல்ல, வரலன்னா தான் பிரச்சனை. வந்தாருன்னா என்ன பிரச்சனை? கரெக்டா சார் நான் சொல்றது? பிரச்சனை தான் வருவீங்களா? இப்ப நான் உங்களை திட்டிடுறேன், நீங்க வெளியே போன்னு சொல்றேன், திரும்பி வருவீங்களா என் வீட்டுக்கு? வரமாட்டீங்கல்ல. அவர் வந்து உட்கார்ந்தாரு, தேசிய தலைவர் வந்த அப்புறமா உங்களுக்கு அந்த கேள்விக்கே இடம் கிடையாது. ஆனா பிஜேபியோட டெல்லி தலைமை விரைவில் மாற்றப்பட போகிறார், அதே மாதிரி தமிழ்நாடோட பிஜேபி தலைவரும் விரைவில் மாற்றப்பட போகிறாங்கிற செய்திகள்லாம் வரிசையா வந்து. அது என்ன ஒன்லி தமிழ்நாடு பிஜேபி தலைவர், மொத்த ஸ்டேட்ல அப்படியே இருப்பாங்களா? தேசிய தலைவர் மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு, மெம்பர்ஷிப் டிரைவ் போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே மெம்பர் தான். புது அனௌன்ஸ்மெண்ட் வரும், புது அனௌன்ஸ்மெண்ட் வரது டிசம்பர் டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதில் எல்லாரும் மாற்றம் ஒன்று தான் மாறாதது. மாற்றம் இல்லாம இருந்தா அது பிஜேபியில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜேபி நட்டாவும் மாற போறாரு. மாற்றம் இல்லாம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க திமுகவிலையும் காங்கிரஸ்லயும் அதிமுகவிலையும் இருங்க. டைனாஸ்டி பாலிடிக்ஸ், குடும்பம் ரன் பண்ணோம். இங்க மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். 3 வருஷத்துக்கு மேல ஒருத்தர் இருக்க முடியாது. அதுக்கு மேல எக்ஸ்டென்ஷனா 6 வருஷம், மொத்தமே 6 வருஷம் தான் ஒருத்தருடைய பதவி காலம். அதுக்கு மேல பைலாவிலே இடம் கிடையாது. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் லைஃப் லாங் ஃபுல்லா ஸ்டேட் பிரசிடென்டா இருக்க முடியாது இந்த கட்சியில. இன்னொரு 3 வருஷம் இருக்க முடியும் அவரால். அதனால அதை விரும்பி தானேங்க நாங்கெல்லாம் கட்சிக்கு வராங்க. அண்ணாமலை இந்தியா திரும்பின உடனே தமிழ்நாடு பிஜேபியோட தலைவரை மாத்த போறாங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதை புதுசா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களா இருக்கலாம் இல்லையா? எனக்கு புரியலையே. 6 வருஷம் இருக்கலாங்க ஒருத்தர், அவர் 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. டெல்லி தலைமை முடிவு பண்ணுவாங்க. அது எங்க கட்சி சார், யாரை வேணாலும் தலைவரா போடுவோம். இப்ப நாளைக்கு காலை வேற யாராவது தலைவரா போட்டாங்கன்னா மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஒரு தொண்டனா இருந்து வேலை செய்வார். அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்து தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் நாங்கள் வரோம். இது எங்களுக்கு ஒன்றும், அவர் என்ன சொன்னார், ஸ்டேட் பிரசிடென்ட் பதவியை ஒரு வெங்காய பதவினார். உருக்கி ஒன்றும் இருக்காதுங்கன்னார். வெங்காயம் உருக்கி உள்ள பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஹாலோ, ஒன்றும் இருக்காது, ஜஸ்ட் எம்டி. அது மாதிரி வந்து அது ஒரு பதவிங்க. அதில் உட்காரக்கூடிய மனிதர் தான் அதனுடைய ஒரு ஸ்டேட்டஸை பில்ட் பண்ணி அதை நம்ம கொண்டு போகணும், நம்ம கட்சியை வந்து கொண்டு போகணும். இப்போ செய்திருக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் மறந்துடக்கூடாது. எண்மண் எண் மக்கள் யாத்திரையாக இருக்கலாம், பட் எந்த இப்போ மாநாடாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்பேன் ஆஃப் 3 இயர்ஸில். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க மிக கடினமான காலங்களில் பில்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம், அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கலாம், அவங்களாம் கலைஞரை எதிர்த்து அரசியல் பண்ணவங்க. அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களாக இருக்கலாம், அவங்கெல்லாம் இந்த சைடு மேடம் ஜெயலலிதா, அந்த சைடு கருணாநிதி அவர்கள். இவங்க 2 பேருக்கு நடுவில் நின்று அவங்க வந்து செயலாயிட்டு மேலே வரணும். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான, அப்புறம் அண்ணன் முருகன்ஜி இருக்கலாம், எங்களுடைய தோழமை கட்சி. அப்போ வந்து எங்களுடைய அதிமுக வந்து எங்களோட அலைன்ஸில் தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் அவருடைய முருகன் வேல் யாத்திரையை வந்து முருகப்பெருமானுக்காக பண்ணதை வந்து பண்ண விடாமல் எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணி அரெஸ்ட் பண்ணி கடைசியில் திருச்செந்தூரில் நாங்கள் கேட்ட இடம் கொடுக்காம ஒரு சின்ன ஹாலில் நடத்த வேண்டிய சூழ்நிலை. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறாங்க பார்ட்டியை. கடந்த 3 வருஷமா கொஞ்சம் இளைஞர்கள், உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நம்ம அட்டாக் ஸ்ட்ராங்காக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டான அட்டாக் நம்ம போக மாட்டோம். அதுதானே இப்போ ஒரு ரீசெண்டாக கான்ட்ரவர்சியெல்லாம் நீங்கள் வந்து கிளப்பி விடுறீங்க. நீங்கள் வந்து சாஃப்டாக பேசலாமா? அப்படிலாம் நம்ம பேச தெரியாது. பேசுறதா இருந்தால் அதுக்கு வந்து நம்ம 50 வயசு தாண்ட அப்புறமா பேசிப்போம். இப்போ தான் பேசுவோம். கூதம் நேயர்களுக்காக ஸ்பெஷலா அந்த கேள்வி கேட்கிறேன் பாருங்களேன். ஒருவேளை அண்ணாமலை, அதாவது தமிழ்நாடு பிஜேபியில இருந்து புதிய தலைவர் அறிவிக்கப்பட்டால் அண்ணாமலைக்கு மாற்றா எந்த பதவி கொடுக்கப்படும்? இல்லையே, உங்களுக்கு அமைச்சரா அந்த டிபேட் வந்து நீங்க வந்து அனௌன்ஸ் பண்ணலன்னா நீங்க அண்ணாமலை கூட நெருக்கமா இருக்கிறதுனால இந்த கேள்வி இல்ல நீங்க பதில் உங்ககிட்ட கிடைக்கும். நீங்க நான் கேட்கறது ஒண்ணுதான், அது உங்களுக்கு கிடைக்கல, நம்ம உங்களுக்கு வரல, அனௌன்ஸ்மெண்ட் வரலன்னும் போது அதை பத்தி யோசிக்கணும். நம்ம சச்சின் டெண்டுல்கர் செஞ்சுரி அடிக்கணும் தான் ஆடணும். செஞ்சுரி அடிக்கிறாரா இல்லையான்றதை அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல இங்க என்ன அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அண்ணாமலையை வெளிநாடு அனுப்பி வச்சுட்டு
கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா எந்த சலசலப்பும் இல்லாம புதிய தலைவரை படிப்படியா அறிவிக்கலாமோ அப்படின்னு டெல்லி தலைமை முடிவுல இருக்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதனால கேட்கிறோம், ஒருவேளை தமிழ்நாடு பிஜேபி லீடர் மாற்றப்பட்டால் அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு கூடுதலா அல்லது வேற ஒரு மாற்று பதவி கொடுக்கப்படும் கேட்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 மாசம் நம்மளுடைய வேலை மெம்பர்ஷிப் டிரைவ். நீங்க வந்து எப்படி 3 மாசம் எனக்கு ஜோசியம் தெரியாது, எனக்கு ஜாதகம்லாம் சொல்ல தெரியாது. 3 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் நீங்க கேட்டீங்கன்னா கேள்வி எனக்கு பதில் தெரியாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு கடைநிலை தொண்டன் கூட தலைவனாக வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லுங்க, அடுத்து வரக்கூடிய இந்த 3 மாசத்துல தமிழ்நாடு பிஜேபி தலைவரை புதுசா அறிவிக்க மாட்டாங்க அப்படிதானே, அல்லது அறிவிக்கலாம்? உங்களுக்கு வந்து பாஜக தலைமை பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஷிப் டிரைவுக்கு சொல்லிட்டாங்க. அது அப்போ வரைக்கும் நோ நியூ அப்பாயின்மெண்ட்ஸ், அது வரைக்கும் தெளிவா இருக்கு. 3 மாசத்துக்கு வந்து எங்கேயுமே டெல்லியிலேருந்து எங்கேயுமே வந்து நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் கிடையாது எந்த ஸ்டேட்லையுமே. ஏன்னா மெம்பர்ஷிப் டிரைவ் பண்ணி ஆகணும், அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எக்ஸிஸ்டிங் பதவியில் இருக்கட்டும் கண்டினியூ பண்ணுவாங்க. 3 மந்த்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ண ஒன்று தேசிய தலைமையிலேருந்து சேஞ்சஸ் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. ஸோ அதை மாற்றி வரும்பொழுது எல்லா இடத்துலையும் சேஞ்சஸ் இருக்கும். பட் மாநிலத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 6 இயர்ஸ் அவங்களோட டேர்ம் இது 5.5 இயர்ஸ் என்னமோ இருந்தாங்க. அப்புறம் கவர்னர் ஆகிட்டாங்க. அவங்க இப்போ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் இருந்தாங்க, அப்புறம் 3 இயர்ஸ் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ நட்டாஜிக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்க சொல்ல வருது அண்ணாமலைக்கு கவர்னர் பதவி கிடைக்கலாம் அப்படின்னு சூசகமா சொல்றீங்களா? கவர்னர் பதவி வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்? அவருக்கு இன்னும் வயசு இருக்கு. இஸ் ஜஸ்ட் 39 போய் கவர்னர் பதவியெல்லாம் அவருக்கு இல்லை. அவருக்கு இங்கே நம்ம ஆட்சியை கொண்டு வர வேண்டியது இருக்குது கட்சியை. அதுக்கான வேலையை அவர் செய்வார். இங்கே ஆட்சியை கொண்டு வரதுக்கான எல்லா பள்ளியும் நம்ம செய்வோம். நம்மளுடைய அரசியல் என்ன? 26 ஆட்சி அமைக்கணும். அதுக்கான வேலைகள் நம்ம செய்யணும். இங்கே எப்படியாவது நம்ம திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் பிஜேபி தலைமையில். அதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். இதுதான் நம்மளுடைய கருத்து. இப்போதைய ஸ்டேச்சர். நாளைக்கு அலையன்ஸ் டெல்லியிலேருந்து மாற்றி நீங்கள் வந்து இதுதான் அலையன்ஸ்னு சொன்ன அப்புறமா எதிரியா இருந்தாலும் சரிதான் அமர் பிரசாத் ரெட்டி கூட போய் உட்கார்ந்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களா வாங்க, ஏன்னா டெல்லி சொல்லிட்டாங்க. அதுதான். இல்லை நம்ம இந்த கட்சியில் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளுடைய முடிவு தான் ஃபைனல் அப்படின்னா நம்ம இந்த வேலை கிடையாது. டெல்லி சொல்றாங்க, அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம போவோம். தலைவர் அண்ணாமலை அவர்களும் அப்படிதான். அப்ப வரக்கூடிய 2026 பிஜேபி கூட்டணி புதுசா அறிவிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிதானே? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ் இருக்குங்க. ஆனா இப்ப பிஜேபியும் டிஎம்கேவும் கொஞ்சம் நெருக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியில பார்க்கப்படுது. அப்போ 4 அன்னைக்கு என் மேலே கேஸ் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நெருக்கமாக இருக்கா? 13ஆம் தேதி சார்ஜ் ஷீட் நான் வந்து சம்மன் வாங்கிக்கிறேன், போயிட்டு கோர்ட்டில் அப்பியர் ஆகுறேன். நெருக்கமாக இருந்தால் எதுக்கு என் மேலே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி? அமர் பிரசாத் ரெட்டி மீது என்ன தனிப்பட்ட நான் எனக்கு நான் மாமன் மச்சனா இல்லைன்னா வந்து என் சொத்து தகராதா, என் பங்காளியா? டெல்லி தலைமையும் டிஎம்கேவோட தலைமையும் நெருக்கமா இருக்கு, கொஞ்சம் இணங்கி வந்துட்டாங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 கூட்டணி அமைச்சால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பொது இடங்கள்ல எல்லா அரசியல் விமர்சகர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், திமுகவுடன் கூட்டணி இல்லை, அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சரி, நீங்க அதை டிஸ்பியூட் பண்ற மாதிரி இது வரைக்கும் ஏதாவது தேசிய தலைமையில இருந்து அறிக்கையோ தேசிய தலைவரோ இல்ல இன்சார்ஜஸோ கோ இன்சார்ஜஸோ have anybody commented? சரி, நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன். இல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்களா? இல்ல இல்லையா? அப்ப இப்ப வரைக்கும் அந்த ஸ்டாண்ட் தான். அந்த ஸ்டாண்ட்ல மாறலையே நம்ம. நீங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன். திமுக கூட பிஜேபி கூட்டணி வைக்காதுன்னு சொல்லிட்டீங்க. ஏற்கனவே பிஜேபி அதிமுக கூட்டணியில இருந்து 26 வைக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப தமிழ்நாட்டுல தாமரை மலர வைக்க என்ன அஸ்திவாரத்தை கையில் எடுக்க போறீங்க? ஒரு 26 வைக்காதுன்னு சொல்றேன் சார். 31 வைக்குமா வைக்காதான்னு எனக்கு தெரியாது. 31 ஒருவேளை திமுக கூட கூட்டணியை சொல்ல, திமுக வந்து ஒருவேளை வந்து மாறி இன்னும் நிறைய முருக மாநாடு பண்ணி சாமி எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம முதல்வர் ஸ்டாலின் பட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் சாமியை கும்பிட்டெல்லாம் இருந்தாங்க. நாளைக்கு அன்னைக்கு வைக்கலாமோ நமக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு எங்களுக்கு கொள்கை ரீதியாக எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது. ஆனா நாளைக்கு கூட்டணி வைக்கலாம் நமக்கு தெரியாதுங்க. அவங்க மாறி திருந்தி பெரியாரெல்லாம் இல்லை, இது வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய மண்ணு, இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் எல்லாமே, இந்துக்கள் ரொம்ப முக்கியமானவர்கள், இந்துக்களை நாங்கள் இழிவு பண்ண மாட்டோம், கொள்கை ரீதியா நீங்க சேஞ்சஸ் ஆனப்புறமா அப்புறம் அலைன்ஸ்ன்றது நீங்க பேச்சே கிடையாது. நான் சொல்றது எனிதிங் இஸ் பாசிபிள் which we cannot predict, but 26 is very near to us, which is not going to happen now. இந்த எலெக்ஷன்ல நமக்கு அந்த வேலை கிடையாது. பிஜேபி தலைமையிலான ஒரு கூட்டணி அமைச்சு அதை நம்ம ஆட்சியில கொண்டு வரணும்ன்றத நம்மளுடைய இதுங்க. நீங்க இன்னொருத்தருடைய அலைன்ஸ் நீங்க போயிட்டீங்கன்னா உங்க தலைமையில ஆட்சி கிடையாது. இதை கூட புரியாம நம்ம கிடையாது. நான் எம்எல்ஏ ஆகணும்ன்ற ஒரே ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ் எனக்கு இருந்ததுன்னா நான் உறுதியா இன்னொருத்தோட அலைன்ஸ் போகணும்னு நான் சொல்லுவேன். பட் இங்க கட்சி எம்எல்ஏ ஆகணும் ஆசை இல்லைங்க. எங்க கட்சி கொள்கை பல பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க.
100 பேர் சத்து போயிருக்கான். அவன் இன்னொருத்தரோட போய் உட்காந்து அலைன்ஸ் பண்ணி அங்க உட்காந்து நம்ம இது பண்றதுக்காக சாகலை, கொள்கைக்காக சத்து இருக்கான். ஹிந்துத்துவன்ற கொள்கை, நீ ஹிந்துத்துவ கொள்கையை ஏத்துக்க, அப்புறம் மிச்சதெல்லாம் பேசுவோம். உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணும் ஆசை இருக்கா? எல்லாருக்கும் இருக்குங்க, ஆசை இருக்குங்க, ஆசை இல்லாம இருக்காது. ஆனா ஆசைக்கு ஒரு அளவு உண்டு. கொள்கையை தாண்டி நீங்க ஆசைப்படக்கூடாது. கொள்கை தான் எல்லாத்தை விட சிறந்த ஒரு இது. கட்சியும் தாண்டி கொள்கை தான். அதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொள்கை, இந்துத்துவ கொள்கை. அதை டிபெண்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். 2031 திமுக கூட ஒருவேளை பிஜேபி கூட்டணி வைக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், அது அப்போதைக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டீங்க. ஆனா வரக்கூடிய 2026 தமிழ்நாட்டில் தாமரை மலரணும், பிஜேபி ஜெயிக்கணும்னா கூட்டணி யாரோட அமைப்பீங்க? ஏன்னா அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லைன்னா யார் கூட? இப்ப அதிமுக நம்மளை விட கம்மியான பர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போன அவங்க 60 சீட்டுக்கு மேல எம்எல்ஏ வச்சிருக்காங்களே. எம்பி சீட்ல எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? சீட் அதை விட்டுருங்க, லாஸ்ட் எலெக்ஷன் பேசுங்க. பட் நீங்க அப்படி பார்த்தா பிஜேபிக்கு ஒண்ணு கூட தான். அதுதான், ரெண்டு ஒண்ணு தானே, உங்க கணக்கு ஒண்ணு தானே. ஆனா நீங்க இங்க 2026 சட்டமன்ற 13 நீங்க எம்எல்ஏக்கள் தானே நீங்க 13 இடத்துல நாங்க வந்து 14 இடத்துல வந்து நாங்க 2வது இடம் வந்திருக்கிறோம். எம்பி எலெக்ஷன்ல எம்பி சீட்ஸ்ல 13-14 சீட்ல 2வது இடம் வந்திருக்கோம். பல இடத்துல அதிமுக 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறோம். நாம் தமிழர் கூட மேல வந்துட்டாங்க. அதிமுக 4வது இடத்துல தள்ளி இருக்கிறோம். கிட்டத்தட்ட 180-90 தொகுதிங்க அசம்பிளி தொகுதிகளில் 2வது இடம் வந்திருக்கும் பிஜேபி. அதிமுக இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கிங்க. ஸோ அதிமுகவில் ஒரு லீடர்ஷிப் கிரைசஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்ப 2026 எனக்கு என்னங்க, இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு எதிரியா? அதுதான் கேட்கணும் எனக்கு. உங்களுக்கு அதிமுகவுக்கு என்னதான் பிரச்சனை? நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், ஏன் 2 பேரும் கூட்டணி? அவர் என்ன எதிரியா? அவர் முதல்வராக இருக்கும்போது நான் டெல்லியில் அட்வைசரா இருந்தேங்க. நான் வரும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன், வரும்போதெல்லாம் உட்காந்து பேசுவோம். அவர் வீட்டுக்கு போவோம். நானும் என்னுடைய நண்பர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் 2 பேரும் ஜாலியாக பழகுவோம், ஜாலியாக போயிடுவாங்க, போய் உட்காந்துருப்போம், பேசிட்டு இருப்போம், பழகிட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு எங்களோட அலைன்ஸ் பார்ட்டி. ஓப்பனா சொல்லுங்க சார், எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் என்ன சார் பிரச்சனை? என்ன சார் சண்டை? சார், திரு எடப்பாடி அவர்கள் இந்த கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கிறார் பிஜேபியை. அது நடக்காதுன்றது தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய தீர்க்கமான முடிவு. ஏன்னா அந்த கட்சியை வளர்க்கறதுக்கு தான் அவர் வேலையை விட்டு எல்லாத்தையும் விட்டு நாயும் பேயுமா உழைச்சி தெரு தெருவா நடந்து, என்ன யாத்திரையில் வந்து நாங்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது சார். 234 தொகுதியில் 120 தொகுதியில் கரண்ட் இல்லை. நாங்கள் போகும்போது கரெக்டாக போவோம், ஆஃப் பண்ணுவாங்க. ஒரு யாத்திரை நடத்த முடியுமா? இருக்கக்கூடிய அதிமுகவே இதை பண்ணிச்சா? இல்ல இல்ல, இப்ப திமுக தானே அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணி இந்த பார்ட்டியை டெவலப் பண்ணாம நாங்க வந்து எப்படி அதை பண்ண முடியும்? நீங்க ஸோ பார்ட்டியை தான் டெவலப் பண்ணணும். அப்புறம் அலைன்ஸை பத்தி டெல்லி முடிவு பண்ணுவாங்க. டெல்லியில தெர் இஸ் a பார்லிமெண்டரி போர்டு. அவங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாருமே அபைட் ஆவாங்க. எவ்ரிபடி வில் ஃபாலோ சார். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாளைக்கு டெல்லி தலைமையிலேருந்து இல்லைங்க ஃபார் எ பிக்கர் காஸ் இதுதான் டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா யூ திங்க் வி வில் நாட் ஃபாலோ? அண்ணா அறிவாலயத்தில் கீழே ரைடு, மேலே டீலிங், காங்கிரஸுக்கும் திமுக நடந்ததா நடக்கலையா? நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல. 2 பேருக்கு சண்டை, அடிச்சுக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க, அலைன்ஸ் வந்து போனாங்கல்ல சார். நீங்கள் அலைன்ஸை பற்றி 1.5 வருஷம் இருக்குது, அதை பற்றி இப்போயே யோசிக்கணும். 1 மாதம் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ நீங்கள் அலைன்ஸ் எப்போ அனௌன்ஸ் பண்ணோம்? இப்போ வச்சிருக்கிற அலைன்ஸை நேரத்தில் தான் தேர்தலுக்கு 2 நாள் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணோம். இதுதான் கூட்டணி, அதுதான் கூட்டணி. அதை பற்றி இப்பயே நம்ம வரி பண்ணணும். நம்ம டைம் இருக்குது, நம்ம கட்சியை வளர்ப்போம். நம்மளோட வேலை அதிகம். நம்ம தேசிய தலைமையிலேருந்து இப்போ நான் டெல்லி போயிருந்தேன், எங்களோட இன்சார்ஜை பார்த்தேன், அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறேன், அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். GRT Shubha Arambam. GRT Jewellers.